ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போற டாபிக் நிதி ஆயோக். நிதி ஆயோக்க பார்க்கறதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் டாபிக் கீழே என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். நிதி ஆயோக் டாபிக் கீழே இந்த கண்டென்ட்டை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்னா என்ன? திட்ட கமிஷன் அதாவது பிளானிங் கமிஷனுக்கு பதிலா நிதி ஆயோக் எதுக்காக கொண்டு வந்தாங்க? நிதி ஆயோக்கோட அமைப்பு அதாவது சேர்மன் யாரு, வைஸ் சேர்மன் யாரு, சிவி யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இது கீழே பார்ப்போம். அப்புறம் நிதி ஆயோக்கோட நோக்கங்கள் என்ன? நிதி ஆயோக் வந்து ஒரு 7 தூண்களை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது என்னென்ன தூண்கள், அந்த பில்லர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, அதோட ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் என்ன? நித்தி ஆயோக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறியீடுகள் வந்து வெளியிடுவாங்க. என்னென்ன குறியீடுகள் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம புக்ல இல்லனாலும் நம்ம அத பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு, இனிஷியேட்டிவ்ஸ் பை நித்தி ஆயோக் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது நோக்கங்கள அடையறதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸ்ல ஒண்ணொண்ணா டீட்டெயிலாவே பார்க்க போறோம். நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் நித்தி ஆயோக்? நிதி ஆயோக்னா என்ன? நிதி ஆயோக் அப்படிங்கிறவங்க அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு திங்க் டேங்க். திங்க் டேங்க் அப்படின்னா ஆலோசனை குழு அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கண்ட்ரில எந்த ஏரியாலலாம் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கொள்கைகள வடிவமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் நம்மளோட கண்ட்ரிய கொண்டு போணும். இந்த நலத்திட்டங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு அட்வைஸ் மட்டும் இவங்க பண்ணுவாங்க. யாரு? நித்தி ஆயோக் அப்படிங்கிறவங்க. சோ அதனால தான் நித்தி ஆயோக் என்னன்னு சொல்றாங்க? சிந்தனை குழு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி ஒரு குழுவா உட்கார்ந்து யோசிச்சு, இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிய வந்து பின்தங்கி இருக்க ஏரியால நம்ம இன்னுமே முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு பாலிசி மாரி கிரியேட் பண்ணி தருவாங்க. இதுதான் நித்தி ஆயோக்கோட வேலை. நித்தி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நம்மளோட இந்தியாவை என்னது? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இருக்க நிலைமையை விட இன்னும் முன்னேத்தி கொண்டு வரணும். அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது? நித்தி ஆயோக். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்போ இந்த திங்க் டேங்க் அப்படின்னா என்னங்கிறத நீங்க தெரியணும். ஏன்னா நித்தி ஆயோக் அப்படின்னா பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுறது திங்க் டேங்க் அப்படிங்கிறது தான். சிந்தனை குழு. திங்க் டேங்க்னா என்னன்னா, அங்க ஒரு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது நம்மளோட கண்ட்ரில என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அத அனலைஸ் பண்ணி அத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சிந்தனை குழு அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? திங்க் டேங்க் சிந்தனை குழு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்கல யாரு பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதை எந்த மாதிரி தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதை கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அதனாலதான் நித்தி ஆயோக் அப்படிங்கறத என்ன சொல்றோம்? திங்க் டேங்க் சிந்தனை குழு அப்படின்னு சொல்றோம். சோ ஜஸ்ட் நித்தி ஆயோக் அப்படிங்கறத இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி பாலிசியை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுக்கற வேலை தான் நித்தி ஆயோக்கோடது. இப்போ நித்தி ஆயோக்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த நித்தி ஆயோக் எந்த டேட்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை இந்த டேட்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆகஸ்ட் 13, 2014ல. அதுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத ஜான்வரி 1, 2015 அன்னைக்கு தான் நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நித்தி ஆயோக்க எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, அந்த மத்திய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பிளானிங் கமிஷனுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா தீர்மானம் கொண்டு வருவாங்க. இது நம்ம சட்டம்லாம் ஏற்றதுக்கு பில்லெல்லாம் பாஸ் பண்ணி ஆக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இத கொண்டு வர மாட்டாங்க. ஜஸ்ட் அங்க இருக்கிற கேபினெட் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து,
இந்த மாதிரி கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத அப்படியே கொண்டு வந்துருவாங்க. இதுல பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப நித்தி ஆயோக் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வரப்பட்டது? யூனியன் கேபினட் ரிசொல்யூஷன், அதாவது மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வந்ததன் மூலமாக நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சாரா அமைப்பு, அதுக்கப்புறம் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டபூர்வமற்ற அமைப்புகள். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது அரசியலமைப்பு புக்ல எந்த இடத்துலயுமே இதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சாரா அமைப்புகள். அடுத்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னா சட்டபூர்வமற்ற அமைப்புகள். நான் சொன்னேன்ல, இத வந்து பில் பாஸ் பண்ணி ஒரு ஆக்ட் மூலமா கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்? சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி கொண்டு வரல. ஜஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணி இத கொண்டு வராங்க. அப்ப இது வந்து சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இது 2மே நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, எதுக்காக நம்ம திட்டக்குழுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம்? அந்த ரீசன் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பிளானிங் கமிஷனோட லிமிட்டேஷன். இது ஆல்ரெடி நம்ம திட்டக்குழுக்கு வீடியோக்கு கீழ இந்த லிமிட்டேஷன்ங்கிற டாபிக் கீழ இது எல்லாமே பார்த்தோம். இப்போ இத எல்லாத்தையும் சரி பண்ணி நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. பிளானிங் கமிஷன்ல ஃபர்ஸ்ட் பெருசா மாநிலங்களோட பங்கேற்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆனா நித்தி ஆயோக்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரையோ அவங்களோட ஒரு மெம்பரா வச்சிருப்பாங்க நித்தி ஆயோக்கு கீழ். எதுக்காக அப்படின்னா, அவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்திலையும் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரியான பிளான கொண்டு வரலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக. இது ஒரு பெரிய லிமிட்டேஷனா இருந்துச்சு நம்மளோட திட்டக்குழுல. அடுத்து டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னு சொல்லுவாங்கல்ல. மேல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் போடுவாங்க. அவங்க போடக்கூடிய அந்த பிளான் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருத்தமானதா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பிளானிங் கமிஷன் போடக்கூடிய பிளான் அப்படிங்கிறது அந்த அப்ரோச்ல தான் இருக்கும். நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டம் அப் அப்ரோச்ல கொண்டு வர போறதா சொல்றாங்க. பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா கீழே இருந்து அவங்க மேல போவாங்க. அதாவது வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ், கொள்கைகள் அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து தாலுக், தாலுக் எல்லாமே சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சேர்ந்து ஸ்டேட், ஸ்டேட் எல்லாமே சேர்ந்து கண்ட்ரி. ஸோ இப்படி கீழே இருந்தே ஒவ்வொன்றா முன்னேறிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டெவலப்டு கண்ட்ரிஸா மாறிரும் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க இந்த அப்ரோச்ச ஃபாலோ பண்றாங்க. யாரு? நித்தி ஆயோக். அடுத்து பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேம் இதுக்கும் அதுக்கும் ஒரே மீனிங் தான். விரிந்த திட்டங்களை உருவாக்குதல் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசிய ஃப்ரேம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா ஏரியாக்கும் அது பொருத்தமானதா இருக்காது. ஏன்னா ஒரு சில ஸ்டேட் ஏற்கனவே அதுல பயங்கரமா வளர்ச்சி அடைந்தவங்களா தான் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மறுபடியும் இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் முன்னேறி கொண்டு போணும் அப்படின்னா, அது சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்ப இன்னொரு ஏரியால அந்த இண்டஸ்ட்ரி ஏற்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பே இல்ல. அவங்க வேற ஏதாவது ஒரு இதுல தான் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து செட் ஆகாது. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிராடா யோசிச்சு தான் அவங்க ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. பட் நித்தி ஆயோக் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்றாங்க. அப்புறம் லாஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க 5 இயர் பிளான இம்போஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, இவங்க தான் அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இவங்களே அலோகேட் பண்ணிக்கிறாங்க. பட் நித்தி ஆயோக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி குடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த அலோகேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. கவர்மெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ரிசோர்ஸஸ அலோகேட் பண்ணிப்பாங்க. ஸோ 2க்குமான மெயின் டிஃபரன்ஸ் என்ன? திட்டக்குழு அப்படிங்கிறவங்க அவங்களே பிளானையும் போட்டு என்னென்ன ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே பார்த்துப்பாங்க. பட் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆலோசனை மட்டும் தான் குடுக்குறாங்க. ஏன்னா அது என்னது? அது ஒரு சிந்தனை குழு. திங்க் டேங்க் அப்படிதானே? ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஆலோசனை மட்டும் குடுப்பாங்க. கவர்மெண்ட் தான் அதுக்கு ஏத்த மாரி ரிசோர்ஸஸ் எல்லாமே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். எதுக்காக பிளானிங் கமிஷனுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு.
பிளானிங் கமிஷன்ல இந்த பிரச்சனை எல்லாம் போக்கி அதையெல்லாம் ஒரு புதுவிதமான பாதையில கொண்டு போறதுக்காக தான் நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நித்தி ஆயோக்ல யார் யாரு இருக்காங்க, மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். சேர்பர்சன் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், நம்மளோட பிரதமர் தான் எப்போதுமே சேர்பர்சனா இருப்பாரு. யாரு? பிரதமர். நெக்ஸ்ட் அவங்களோட துறை தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது துறை தலைவர் கிடையாது, துணைத் தலைவர், வைஸ் சேர்பர்சன். அது வந்து பிரைம் மினிஸ்டர், பிரதமரால நாமினேட் பண்ண ஒருத்தர் தான் வைஸ் சேர்பர்சனா இருப்பாரு. இது துறை கிடையாது, துணைத் தலைவர். அடுத்து தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓ. சிஇஓ வந்து சிஇஓக்கு கீழே இவங்க எல்லாம் இயங்குவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா முழு நேர உறுப்பினர்கள், அதாவது ஃபுல் டைம் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் பகுதி நேர உறுப்பினர்கள், பார்ட் டைம் மெம்பர்ஸ். அலுவல் சாரா உறுப்பினர்கள், இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ், அப்புறம் எக்ஸ் ஆபீஸ் மெம்பர்ஸ். இதுல எத்தனை பேர் இருப்பாங்க? மேக்சிமமாவே 2 பேர் தான் இருப்பாங்க பார்ட் டைம்ல. அதாவது ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைமா தானே இவங்க வருவாங்க, எந்த ஏரியால பிரச்சனை இருக்கோ அதுல யார் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களோ அவங்கள கொண்டு வந்து இந்த மெம்பர்ஸா வச்சிருப்பாங்க. அடுத்து எக்ஸ் ஆபீஸோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணி எக்ஸ் ஆபீஸோ மெம்பர்ஸா வச்சிருப்பாரு. அடுத்து கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில் அப்படின்னா நிர்வாக, ஆக்சுவலி இதுல இங்க தப்பா கொடுத்திருப்பாங்க, ஆளுநர் குழு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது ஆளுநர் குழு கிடையாது, நிர்வாக குழு. நிர்வாக குழுக்கு கீழே எல்லா ஸ்டேட்டோட முதலமைச்சர்கள், சீஃப் மினிஸ்டர்ஸும், அப்புறம் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களும் இந்த இதுக்கு கீழே இருப்பாங்க, கவர்னிங் கவுன்சிலுக்கு கீழே. அடுத்து ரீஜியனல் கவுன்சில். ரீஜியனல் கவுன்சில் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நம்ம கண்ட்ரியை வந்து சவுத்து, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட் 4 ஏரியாவா பிரிக்கலாம், 4 ரீஜியனா பிரிக்கலாம். இதுல இந்த சவுத் ஏரியாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த சவுத் ரீஜியனல் கவுன்சில், இந்த ரீஜியனல் கவுன்சிலுக்கு கீழே சவுத் ரீஜியனல் கவுன்சில் அந்த சவுத் சைடுல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ரீஜியனல் கவுன்சில், அதாவது மண்டல குழு. அதுல அந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மட்டும் இருப்பாங்க. இப்போ ஈஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களை மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தனியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு டொமைன்ல ஏதாவது ஒரு ஏரியால பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் கீழே வச்சிருப்பாங்க. ஸோ நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? சேர்மன், அதாவது சேர்மன் எப்பயுமே நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனா இருப்பாரு. அடுத்து வைஸ் சேர்மன், அடுத்து சிஇஓ, சிஇஓக்கு கீழே ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ், எக்ஸ் ஆபீஸோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் கவர்னிங் கவுன்சில், ரீஜனல் கவுன்சில், ஸ்பெஷல் இன்வைட்டிஸ். இதெல்லாம் தான் நித்தி ஆயோக்கோட அமைப்பு. நித்தி ஆயோக்கோட அமைப்புக்கும் நம்ம திட்டுக்களோட அமைப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நித்தி ஆயோக்ல ஃபர்ஸ்ட் சேர்பர்சனை பொறுத்த வரைக்கும் பிளானிங் கமிஷன்லயும் சரி, நித்தி ஆயோக்லயும் சரி, ரெண்டுமே பிரைம் மினிஸ்டர். நம்மளோட நம்ம நாட்டுல யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த நித்தி ஆயோக்கோட சேர்பர்சனா இருந்தாங்க. பிளானிங் கமிஷன்லயும் அதே மாதிரி தான். இப்போ வைஸ் சேர்பர்சனை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக்ல பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பட் பிளானிங் கமிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேபினட் ரேங்க்ல இருப்பாங்களா அதுல ஒருத்தரை வந்து டெபுட்டி வைஸ் சேர்பர்சனா வச்சிருப்பாங்க. அடுத்து கவர்னிங் கவுன்சில், நிர்வாக குழுவா யாரா இருப்பாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர்களும், யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களும் தான் இருப்பாங்க. இங்க வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் என்ன பண்ணுவாங்க, பிளானிங் கமிஷன் போடக்கூடிய அந்த 5 இயர் பிளான் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றது எல்லாமே நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்ப அவங்க தானே நிர்வாக குழு. தமிழ்லயும் பாத்திரலாம் நம்ம. தலைவர் யாரு? ரெண்டுலயுமே பிரதமர் தான். துணைத் தலைவர் வந்து பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். திட்ட ஆணையத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேபினட் அமைச்சர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நியமிக்கப்படுறாங்க. ஆளுநர் குழு கிடையாது. அப்பளே சொன்னல, கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில் அப்படின்னா நிர்வாக குழு. அடுத்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள். யார் இருப்பாங்க நம்ம நிர்வாக குழுக்கு கீழே? முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. இங்க தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழுவை பத்தி நம்ம பிளானிங் கமிஷன் கீழேயே இதை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அடுத்து உறுப்பினர், மெம்பர் செக்ரட்டரியில யாரு? சிஇஓவா இருப்பாங்க. இங்க செக்ரட்டரிஸ் அவங்க தான் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இங்க ஒவ்வொரு டைமுக்கு ஏத்த மாதிரி என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பார்ட் டைம் மெம்பர்ஸை கொண்டு வருவாங்க. பட் பிளானிங் கமிஷன்ல பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அடுத்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா நித்தி ஆயோக்ல பிளானிங் கமிஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க.
லாஸ்ட் நம்ம பிளானிங் கமிஷன் திட்டக்குழுல கடைசியா இருக்கக்கூடிய அந்த கமிஷன்லலாம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு 8 பேர்கிட்ட ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க. தமிழை மீதிய பார்த்துடலாம். உறுப்பினர் செயலர் யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரதமரால் நியமிக்கப்படுகிற அந்த அ தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓ. இங்க வந்து யார் இருப்பா? செயலர்கள் அல்லது உறுப்பினர் செயலர்கள் அவங்க தான் இருப்பாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இங்க நியமிக்கப்படுவாங்க. திட்டக்குழுல நியமிக்கப்பட மாட்டாங்க. அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில பார்க்கும்போது, திட்டக்குழுவை விட இங்க கம்மியா தான் இருப்பாங்க உறுப்பினர்கள். இந்த திட்டக்குழுல கடைசி ஆணையத்துலலாம் எத்தன பேர் இருப்பாங்க? ஒரு 8 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நித்தி ஆயோக் கொண்டு வரும்போது, யாரு வந்து அ சேர்பர்சனா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி. வைஸ் சேர்பர்சன் துணைத் தலைவர் யாரு அப்படின்னா, அரவிந்த் பனகாரியா. சிஇஓ யாரு அப்படின்னா, சிந்து ஸ்ரீ கொல்கர். இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இதோட ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப கரண்டா யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கரண்டா இருக்கிறவங்க வந்து நீங்க அப்பப்போ எக்ஸாம்க்கு வர்றதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே மாற போறதில்ல. ஸோ இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் வந்து நித்தி ஆயோக் வரும்போது நரேந்திர மோடி தான் இருப்பாரு. ஏன்னா அவர் தான் பிளானிங் கமிஷனுக்கு பதிலா நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. வைஸ் சேர்பர்சனா அரவிந்த் பனகாரியா, சிஇஓவா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சிந்து ஸ்ரீ கொல்லர். இவங்க 3 பேரையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன அப்படின்னா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துறது தான் அவங்களோட முதல் இலக்கா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட மெம்பர்ஸ்ல சீஃப் மினிஸ்டர்ஸையும் வச்சிருக்காங்க. அதாவது எல்லா திட்டத்திலையும் ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத முதல் இலக்கா வச்சிருக்காங்க. 2வது அவங்களோட பிளான் எல்லாமே எப்படி இருக்கு, வில்லேஜ் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹையர் லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதாவது பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான். அடுத்து 3வது, எந்த ஏரியாலாம் நம்ம பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கோமோ அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கா வச்சிருக்காங்க. அடுத்து அவங்க ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாலிசியும் எப்படி இருக்கணுமா, நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம கண்ட்ரிய எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாதிரி அவங்க பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். இது நம்ம தமிழ்லயும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல். 2வது கிராம அளவிலான மேம்பாட்டு திட்டம், அதாவது கிராம லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் மொத்த கண்ட்ரியையும் ஒருங்கிணைக்கிறது. 3வது எந்த ஏரியால நம்ம பின்தங்கி இருக்கமோ அதுக்கு வந்து நம்ம சிறப்பு கவனம் கொடுத்து அதுல வந்து நம்ம செயல்படுத்தணும். அடுத்து 4வது தேசிய பாதுகாப்பு நிலையங்களை நம்ம ஒருங்கிணைச்சு என்ன பண்ணணும், அந்த பாலிசி கொள்கைகள் எல்லாமே ஃப்ரேம் பண்ணணும். அடுத்து ஃபீட்பேக் ஃபார் கான்ஸ்டன்ட் இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், ஃபீட்பேக் அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் கேட்கணும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வித் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் திங்க் டேங்க். அதாவது சிந்தனை குழு இருக்காங்கல்ல, அதுல இருக்கக்கூடியவங்கள நம்மளோட இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்ம பங்குதாரர்களா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியை இன்னுமே பெட்டரா கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கிரியேட்டிங் ஏ நாலேஜ் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது யாராவது ஒருத்தங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் புதுசா தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அந்த புதிய அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிசொல்யூஷன். ஏதாவது 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த ரிசொல்யூஷன் அப்படின்னா அந்த சர்ச்சையை தீர்த்து வைக்கிறாங்க. யாரு, நித்தி ஆயோக். அடுத்து ஸ்டேட் ஆஃப் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ரிசர்ச். அதாவது நல்ல ஆளுமைக்கு ரிசர்ச் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இவங்க வழங்குறாங்க. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். அதாவது இப்ப இருக்க தொழில்நுட்பத்தை விட இன்னும் எப்படி பெட்டரா நம்ம கொண்டு வர்றோம், கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கில இவங்க செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங். கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா திறமையை வளர்த்தல். இப்ப இருக்கிற திறமையை விட இன்னும் எப்படி நம்ம பெட்டரா திறமையை வளர்த்துக்கிட்டு அது மூலமா நம்ம கண்ட்ரியை முன்னேற்ற பாதையில கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நித்தி ஆயோக் செயல்படுறாங்க. தமிழ்ல பாத்துடலாம். தொடர் படைப்பாக்க மேம்பாடுகளுக்கான மின்னூட்டம். அதாவது நம்ம இன்னுமே பெட்டரா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு மத்தவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பங்குதாரர்களாக யார நம்ம வச்சுக்கணும் சிந்தனை குழுல, தேசிய லெவல்ல மட்டும் இல்லாம சர்வதேச சிந்தனையாளர்களையும் நம்ம வச்சுக்கணும். அடுத்து அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். இந்த மாதிரி புதுசு புதுசா யாராவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அடுத்து பிரிவுகள் மற்றும் துறைகளுக்கு இடையே எழும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மேடையா இருக்கு நித்தி ஆயோக்.
அடுத்து நல்ல ஆளுமை வழங்குவதற்கான அந்த ஆய்வு மேற்கொள்வாங்கல்ல, அவங்களுக்கு சிறந்த அந்த வளங்களை இவங்க அளிக்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்ப மேம்பாடு. இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப இன்னும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போகுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட தகுதிப்படுத்துதல் அப்படின்னா, இப்ப இருக்கிற திறமைய விட இன்னுமே நம்ம பெட்டரா இம்ப்ரூவ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுல இவங்க கவனம் செலுத்துறாங்க. ஸோ, அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அந்த 7 பில்லர்ஸ நம்ம பார்க்கணும். என்னென்ன பில்லர்ஸ்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோ பீப்பிள். ப்ரோ பீப்பிள் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த சொசைட்டியையும் இவங்களோட அ அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்றது தான் இவங்களோட முதல் நோக்கம். அடுத்து 2வது ப்ரோ ஆக்டிவிட்டி. அந்த சிட்டிசனுக்கு நம்மளோட நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்றது. அதான் ப்ரோ ஆக்டிவிட்டி. 3வது பார்ட்டிசிபேஷன். இவங்களோட திட்டத்துல எல்லாத்துலயும் ஒவ்வொரு குடிமக்களையும் இன்வால்வ் பண்ணணும். அடுத்து எம்பவரிங். எம்பவரிங் அப்படின்னா வுமன், அதாவது பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படணும். அடுத்து இன்க்ளூஷன் ஆஃப் ஆல். எல்லாத்தையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும். யாரையுமே இதுல அவங்க தள்ளி வச்சிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், கரீப் அப்படின்னா ஒரு ஹிந்தி வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புவர், ஏழைகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கயான் அப்படின்னா வில்லேஜ், கிராமம். அடுத்து கிசான், கிசானா ஃபார்மர். இவங்க எல்லாத்தையுமே அவங்க இன்க்ளூட் பண்ணணும். யாரையுமே ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அடுத்து ஈக்குவாலிட்டி. எல்லாத்திற்கும் சமமான வேலை வாய்ப்பு, எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறது. அடுத்து டிரான்ஸ்பரன்சி. கவர்மெண்ட் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் வெளிப்படைத்தன்மையா பண்றது. இது எல்லாத்தையும் தான் அவங்க 7 தூண்களா வச்சு செயல்படுறாங்க. இதையும் தமிழ்ல பாத்துடலாம். மக்கள் சார்பு. அதாவது மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறது. 2வது செயல்திறன் சார்பு. குடிமக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது. பங்கேற்பு அப்படின்னா குடிமகனின் ஈடுபாடு. அவங்க எல்லா திட்டத்திலையும் குடிமகன்களை இன்வால்வ் பண்ணணும். அதாவது ஈடுபட வைக்கணும். மேம்பாடு அப்படின்னா எல்லா வழியிலையும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குதல், அதாவது அதிகாரத்தை அளித்தல். அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னா எல்லாரையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும். யாரையுமே விட்டுறக்கூடாது. அடுத்து சமத்துவம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத ஈக்குவலா கொடுக்கணும். அடுத்து வெளிப்படைத்தன்மை. அரசாங்கம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையில பண்ணணும். இததான் அவங்க ஒரு 7 தூண்களா வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அதாவது கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அமைப்பு. அப்படின்னா என்னன்னா, இப்போ கூட்டாட்சி அமைப்புனா என்ன தெரியும், எல்லாத்தையும் ஸ்டேட், அந்த மாநிலங்கள் அப்படிங்கிறத இன்வால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல போட்டி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நல்லா முன்னேறி வரலாம் அப்படிங்கிற நோக்குல இவங்க செயல்பட்டாங்க. அதாவது காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அந்த போட்டி அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா இருக்கணும். சண்டையில கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பணி என்னது, கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அடுத்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எல்லா எல்லா ஈவெண்ட்லயும் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது இவங்களோட ஒரு முதன்மையான ஃபங்க்ஷனா இருந்துச்சு. அடுத்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாட்டம் அப் அப்ரோச். கீழ இருந்து மேலா தானே இவங்க பண்றாங்க. கிராம லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு கண்ட்ரி வரைக்கும் கொண்டு போறாங்க. அடுத்த விஷன் அண்ட் சினோரியோ பிளானிங். விஷன் அண்ட் சினோரியோ பிளானிங் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையில தான் இவங்க போடக்கூடிய பிளான் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது பின்னாடி என்ன வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க பிளான் அப்படிங்கிற திட்டமிடல் அப்படிங்கிறத போடணும். அடுத்து நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அப்படின்னா யாரு பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள வச்சு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அடுத்து ஹார்மோனைசேஷன். ஹார்மோனைசேஷன் அப்படின்னா உகந்ததாக்குதல். அப்படின்னா என்னன்னா, இவங்க போடக்கூடிய பிளான் எல்லாத்தையும் மக்களுக்கு ஏத்த மாதிரி, எல்லாத்துக்கும் உகந்த மாதிரி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. நெக்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். சச்சரவை தீர்த்து வைத்தல். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னாலும் இவங்க என்ன பண்ணணும், இவங்க தீர்த்து வைப்பாங்க. அந்த அவங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணி வைப்பாங்க. இது நம்ம ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்ல அது. அடுத்து கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்ட். வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். மத்த கண்ட்ரி கூட நம்ம எப்பவுமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு தேவையான ஹெல்ப்பையும் அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் கன்சல்டன்சி. உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். அதாவது ஸ்டேட்டுக்கு இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே இவங்க தான் அனலைஸ் பண்ணி ஆலோசனை மாதிரி, அட்வைஸ் மாதிரி இவங்க வழங்குவாங்க. அடுத்து
கெப்பாசிட்டி பில்டிங். இவங்க எல்லா வகையிலயும் இவங்கள திறன்கள மேம்படுத்தி, ஆ எல்லா ஃபீல்டுலயும் யாரு பயங்கர எக்ஸ்பெர்ட்டா இருக்காங்களோ, அவங்கள வச்சு இன்னும் நெறைய பேரோட திறமைய வளர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு ஃபங்ஷனா இருந்துச்சு. அடுத்து மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னா, இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு அத கவர்ன்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, அது எந்த மாதிரி போயிட்டுருக்கு, அத இன்னும் வேற மாதிரி கொண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி மானிட்டர் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம நிதி ஆயோக்கோட முக்கியமான பணிகள். நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கோட ஹப். நிதி ஆயோக் ஹப் அப்படின்னா முக்கிய மையம். இது 2யும் தான் முக்கிய மையமா வச்சு நிதி ஆயோக் செயல்படுவாங்க. ஒண்ணு வந்து டீம் இந்தியா ஹப். டீம் இந்தியா ஹப்போட வேலை என்ன அப்படின்னா, இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில என்னென்ன பகிர்ந்துக்கணுமோ, அத இவங்கள மையமா வச்சு தான் அவங்க பகிர்ந்துப்பாங்க. டீம் இந்தியா கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முறையிட்டாங்க அப்படின்னா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு அத பத்தி சொல்லி, அதுக்கான தீர்வுகள காணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குடுப்பாங்க. இதுதான் டீம் இந்தியா ஹப்போட வேலை. அடுத்து நாலேட்ஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப். அறிவு மற்றும் புதுமை மையம் அப்படின்னா என்னன்னா, இதுதான் அந்த திங்க் டேங்க் கேப்பபிலிட்டீஸ உருவாக்குறது. அதாவது சிந்தனை குழாம் திறன்களை உருவாக்குதல். புதுசு புதுசா நம்ம இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல, அத எல்லாமே இவங்கள மையமா வச்சு தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய 2 ஹப் என்னது? டீம் இந்தியா ஹப், இன்னொன்னு நாலேட்ஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப். அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இவங்க போடக்கூடிய பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 இயர் நம்ம பிளானிங் கமிஷன பொறுத்தவரைக்கும் 5 இயர் பிளான் மட்டும் தான் போடுவாங்க. இவங்க 3 இதா ஃப்ரேம் பண்ணுவாங்க. 1 3 இயர். இந்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? அடுத்து 7 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? அடுத்து 15 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி போட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன இண்டெக்ஸஸ் இவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி கல்வி தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இவங்க குறியீடு மாரி, ஒரு டேட்டா மாரி கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டுகள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான குறியீடையும் நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மென்ட் இண்டெக்ஸ் வந்து கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு. இதையும் யார் தான் ரிலீஸ் பண்ணுவா? நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நமக்கு குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறத நீங்க எல்லா கோலையுமே கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கோல் 1 என்னது? கோல் 18 என்ன? அப்படிங்கிற மாரி ஸ்பெசிஃபிக்காவே கேட்பாங்க. ஸோ அத நம்ம தனியா அந்த டாபிக்க பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிஜி ரிலீஸ் பண்றது யாரு? அ நித்தி ஆயோக். அடுத்து இந்தியா இன்னோவேஷன், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அப்புறம் ஏற்றுமதி போட்டித்திறன் குறியீடு. இதை எல்லாமே ரிலீஸ் பண்றது யாரு? நித்தி ஆயோக். அடுத்து இவங்களோட அந்த முன் முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது இத அம்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம். அதாவது நம்ம அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இன்னும் எப்படி பெட்டரா கொண்டு போணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாங்க. அடுத்து டிஜிட்டல் இந்தியா. நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டல் இந்தியாவா மாறி வருது. எல்லாமே இப்ப டிஜிட்டல் மயமா ஆயிருச்சுல, அது எல்லாமே இந்த நிதி ஆயோக் தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது அட்டல் புத்தாக்க திட்டம். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் இவங்களோட நோக்கமா இருக்கு. இது எல்லாமே நித்தி ஆயோக் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள். இது மூலமா நம்மளோட கண்ட்ரிய டெவலப்டு கண்ட்ரியா கொண்டு போறதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் முயற்சிகள் மேற்கொண்டு ஒரு இனிஷியேட்டிவா இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இது போக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்ப கரண்டா இருக்கக்கூடிய சேர்பர்சன் யாரு, வைஸ் சேர்பர்சன் யாரு, சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கணும். சோ இப்ப கரண்டா இருக்கக்கூடிய சேர்பர்சன் யாரு? நரேந்திர மோடி. ஏன்னா அவரு தானே பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்பர்சன் யாரு அப்படின்னா சுமன் பெரி. சிஇஓ யாரு அப்படின்னா சுப்பிரமணியன். இத மட்டும் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நித்தி ஆயோக் பத்தி உங்களுக்கு இன்னைக்கு தெளிவா ஐடியா கிடைச்சிருக்கும். நித்தி ஆயோக்னா என்ன? எதுக்காக பிளானிங் கமிஷன்ல இருந்து நித்தி ஆயோக்கா கொண்டு வந்தாங்க? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? எத 7 பில்லர்ஸா வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க? ஃபங்ஷன் என்ன? என்னென்ன இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்றாங்க? எத ஹப் 2 ஹப் இருக்கு. அத மையமா வச்சு என்னென்ன செயல்படுறாங்க? இப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நித்தி ஆயோக்ல இத தாண்டி உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அவுட் சோர்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு குடுத்துருக்கேன். சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் கிளியர் பண்றேன்.
ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்